வெரி குட் செல்வி, சூப்பரா சால்வ் பண்ணிருக்கீங்க. இவ்ளோ டஃப்பான கணக்கு எப்படி ஈஸியா போட்டீங்க? யூ ரியலி டேலண்டட். உங்க டேலண்ட்டுக்கு நீங்க முன்னாடியே குரூப் எக்ஸாம் எழுதியிருந்தா நீங்க கலெக்டர் கூட ஆயிருக்கலாம். செல்வி, நீங்களே இந்த சம்ம வந்து சால்வ் பண்ணுங்க. ஓகே சார். புக்க பார்த்து மனப்பாடம் பண்ணிருப்பா. இல்லையே, பார்த்தா அப்படி தெரியலையே. கணக்குல புளியா இருப்பா போலயே. சூப்பர். ஸ்டூடெண்ட்ஸ், இதுல உங்களுக்கு டவுட் இருந்தா செல்வி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஷீ இஸ் வெரி பிரில்லியன்ட். தேங்க்யூ சார். நீங்க போய் உட்காருங்க. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது, நாளைக்கு பார்க்கலாம். சொல்லி கொடுத்ததை வீட்டுல போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒர்க் ஷீட் கொடுத்துருக்குல, அதை டெய்லி ஃபினிஷ் பண்ணுங்க. செல்வி, நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. இப்படியே ஒவ்வொரு அடியா எடுத்து வைங்க. நிச்சயம் ஜெயிப்பீங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சார். என்ன செல்வி, நீங்க கிளம்பலையா? ஆட்டோக்கு வெயிட் பண்றீங்களா? எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் வேணா டிராப் பண்றேன். இல்ல சார், என்னோட ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் இப்ப வந்துருவாரு. வந்துட்டாரு சார். இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் வேலு. இவருக்காக தான் நான் படிக்கிறேன். இவர்தான் என் டீச்சர். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார். உங்களுக்கு சூப்பரான ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்க. உண்மையிலேயே செல்வி ரொம்ப திறமைசாலி. ரொம்ப லேட்டா படிக்க வந்திருக்காங்க. முன்னாடியே வந்திருந்தாங்க. இவங்க இருந்திருக்கிற உயரமே வேற. ரொம்ப டேலண்டான பர்சன். வந்த முதல் நாளே பிரில்லியன்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். படிச்சவங்க நீங்க செல்வியை பத்தி சொல்றதை கேட்கும் போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம் சார். சரிங்க செல்வி, நான் வரேன். ஓகே சார். இப்ப நம்ம டெய்லி கிளாஸுக்கு டைமுக்கு வாங்க. ஓகே சார். வரேன் சார். நன்றி சார். செல்வி, என்னங்க பயந்துகிட்டே கிளாஸ்க்குள்ள போனீங்க? ஆனா வரும்போது வாத்தியார்த்தையே பாராட்டு வாங்கிட்டு வரீங்க. சூப்பர். போலாமா? ஆமா வேலு சார், ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கறாரு. ரொம்ப நல்ல மனுஷனாவும் இருக்காரு. எனக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கு வேலு. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுதான் நான் உங்கள்ட்ட எதிர்பார்த்தேன். சரி, கிளம்பலாமா? போறப்ப அப்படியே பேசிட்டு போலாம். சரி. டே பாலா, மறுபடியும் தெருவுக்கு போன் பண்ணி பாரு. போன கரை என்னாச்சு ஏதாச்சுன்னு மனசு கடந்து அடிச்சுக்குதுடா. மனசெல்லாம் படபடன்னு இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல. நீ போன் பண்ணி கொடு, நான் பேசுறேன் அவங்கிட்ட. சரிம்மா.
கொஞ்சம் இருப்பா. கற்பகம், கொஞ்சம் பொறுமையா இரு. பணம் கிடைச்சா நேரம் இங்கே தான் வரப்போறான். அவசரப்படாத, பார்ப்போம். ஏண்டி கீர்த்தி, உன் புருஷன் பணம் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஒருவேளை பணம் கிடைச்சிருக்குமோ? அட நீ வேறம்மா, அவரை நம்பி 2 கோடி ரூபாய் ஏன் தருவான்? வெறும் கையில யாரும் முழம் போட முடியாது. இப்ப அவர் இருக்கிற நிலைமைக்கு எந்த இளிச்ச வாயினும் 10 பைசா கூட தரப்போறது இல்ல. அதுவும் சரிதான். இதுங்களை பாரு, எவன் ஓசியில 2 கோடி கொடுப்பான்னு பாத்துக்கிட்டே இருக்குங்க. வாப்பா திரு, நீ உட்காரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாப்பா. என்னப்பா, பணத்துக்காக போனேன். நமக்கு சாதகமா ஏதாச்சும் முடிஞ்சுதா? ஏதாவது ஏற்பாடு பண்ண முடிஞ்சுதா அப்பா? போன இடத்துல என்ன சொன்னாங்க? இல்லம்மா, அவங்க கையை விரிச்சிட்டாங்க. என்னப்பா சொல்ற? எப்படியும் பணம் கிடைச்சிடும்னு அவ்வளவு நம்பிக்கையா சொல்லிட்டு போனியே. நானும் நம்பிக்கையாதாம்மா போனேன். ஆனா அந்த நம்பிக்கையெல்லாம் வீணா போயிருச்சு. பணம் கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா தான் இருந்தாங்க. ஆனா அமௌண்ட் பெருசு, எதை நம்பி பணத்தை கொடுக்கறது? முதல்ல பத்திரத்தை கொடுங்க, அப்புறமா பணத்தை தரோன்னு சொல்றாங்க. அது சாத்தியம் இல்லை. சரிப்பா, வீட்டு பத்திரத்தை ரங்கநாதட்ட பணத்தை வாங்கி அதை கொடுத்து வாங்கிட வேண்டியதானே? நான் பத்திரத்தை கேட்டு ரங்கநாதன் சாரையும் பார்க்க போயிருந்தேன்ப்பா. அவர் கொடுத்தாரப்பா? என்ன சொன்னாரு? என் பணத்தை திருப்பி கொடுக்காம நான் எப்படி உனக்கு உன் பத்திரத்தை திருப்பி கொடுக்க முடியும்? நீ எந்த நம்பிக்கையில இப்படி வந்து கேக்குற? பண விஷயம், அதுவும் சும்மா இல்ல, 2 கோடி. உன்னை நம்பி எப்படி எங்க வீட்ல இருக்கிற பத்திரத்தை உங்ககிட்ட கொடுக்க முடியும்? நீ பத்திரத்தை வாங்கிட்டு பணத்தை கொடுக்காம கம்மி நீட்டிட்டா நாங்க என்ன பண்றது? நம்பி இருந்த ஒரு இடத்துலயும் இப்படி சொல்லிட்டாங்கம்மா. பழக்கம் இருக்கிற எல்லா இடத்துலயும் எவ்வளவோ அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்துட்டேன். கஷ்டத்துல இருக்கிறப்ப என்கிட்ட பணம் வாங்கி மேல வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் கூட இப்ப நம்ம கஷ்டத்துல உதவ தயாரா இல்லம்மா. போச்சு, எல்லா நம்பிக்கையும் போச்சு.